இந்த பெண் அங்க போய் இருந்தாங்கிற கதை வந்து நம்மகிட்ட இல்ல, அவங்கள்ட்ட இருக்கு. நெடுங்கிழக்கு வந்து உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர்மெய் என்ற ஒரு எழுத்து உருவாகின்றது என்ற இந்த கான்செப்ட் இருப்பாங்க. இந்த கருத்து வந்து கொரியர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய சூழலில் வருவதற்கான பார்க்கக்கூடிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம சிந்து சமவெளியில் பார்க்கக்கூடிய பானையோட்டு கிற்கல்கள், தமிழகத்தில் கொடுமணலில் பார்க்கக்கூடிய அந்த பானையோட்டு கிற்கல்கள், இந்த கின்கே என்று சொல்லக்கூடிய இந்த கொரியாவில் கிடைக்கக்கூடிய அந்த கரா சொன்னேன் பாருங்களேன், காயல், அந்த காயல் அரசமைப்பு வந்து இருக்கக்கூடிய அந்த இடத்தில் கிடைக்கக்கூடிய கிற்கல்கள் எல்லாம் ஒன்னா இருக்கு. ஆனா சம்ஸ்கிருதம் என்பது செய்யப்பட்ட மொழி, செம்மொழி. அது செய்யப்பட்ட மொழியாக இருப்பதனால்தான் வந்து அத சம்ஸ்கிருதம் என்பதற்கு அதான் பொருள். அப்போ வந்து தமிழர்களே கூட இந்த சம்ஸ்கிருதத்தை உருவாக்கி இன்றளவும் வந்து சம்ஸ்கிருதம் மிக நன்றாக தெரிந்தவர்கள் தென்னகத்தில் தான் இருக்கிறவர்கள் தான். அந்த சமஸ்கிருதத்தை கோயில் மொழியாக கொண்டு வந்ததும் தமிழ் அரசர்கள் தான். எகிப்து காலத்துல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா வந்து தெய்வம் அப்படிங்கிற மொழி ஏதோ ஒரு சமாச்சாரம் மேல இருக்கக்கூடிய சமாச்சாரம் அப்படிங்கிற மொழி. அப்ப அது பேசக்கூடிய மொழியும் உன் தாய்மொழியா இருக்கு. அது வேற மொழியில பேசினா தான் வந்து உனக்கு வந்து அந்த ரெண்டு கான்செப்டையும் இணைக்க முடியும். அப்ப அது புரியாத ஒரு மொழியில பேசினா அது கேட்க முடியாது. உண்மையா புரியல பாருங்க, புரியா. ஐயா வணக்கம். வணக்கம். உங்களுடைய இந்த கொரிய வரலாறு ஆய்வுகள் வந்து வலைதளத்திலாம் வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து பெரிதா நிறைய பேர் பார்த்து வந்த ஒரு வாய்ப்பு இருந்தது. எப்படி இந்த கொரிய தொடர்பு உங்களுக்கு ஏற்பட்டது? அந்த விடயங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கும். நல்லது. என்னுடைய துறை வந்து சூழலியல் துறை, என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் சொல்லலாம். இந்த துறையில் தான் நான் பல நாடுகளுக்கு என்னை இட்டு சென்றது, சூழலியல் ஆய்வுகளுக்காக. நான் முதலில் இந்தியா விட்டு ஜப்பான் சென்றேன். ஜப்பானுக்கு நான் போன போதே வந்து ஜப்பானுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்புகளை பற்றி கவனமாக கவனிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. பேராசிரியர் ஓனோ அவர்களுடைய புத்தகங்களை எனது பேராசிரியர் வந்து என்னிடம் கொடுத்தார். எனவே இந்த தொடர்பு அப்போவே ஆரம்பித்து விட்டது. அதாவது 1985 அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அப்புறம் நான் ஒரு 5 வருஷம் ஜப்பான்ல இருந்துட்டு நான் ஜெர்மனி போயிட்டேன். ஜெர்மனியில் தான் நான் நீண்ட நாட்கள் இருந்தேன். அங்கே குடியுரிமை பெற்று அங்கே வாழ்ந்து வரும்பொழுது கொரியாவிலிருந்து எனக்கு ஒரு சிறப்பு அழைப்பு வந்தது. நான் கொரியா சென்ற பொழுதுதான் வந்து கொரியாவை பற்றி கவனமாக அவதானிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கொரியாவில் வந்து 8 வருடங்கள் இருந்தேன். அந்த 8 வருடங்கள் இருந்த பொழுதுதான் எனக்கு ஜப்பானை விட கொரியா வந்து இந்தியாவிற்கு நெருக்கம் என்பது புரிந்தது. எனவே 2001 வந்து தமிழ் மரபு அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்குகிறோம். அந்த அமைப்பு உருவாக்கியவுடன் அதில் வந்து மின் தமிழ் என்ற ஒரு மடலாளர் குழுவை 2003 ஆரம்பிக்கிறோம். அந்த மடலாளர் குழுவில் தான் முதலில் நான் வந்து கொரிய தமிழ் தொடர்புகளை பற்றி பேசுகின்றேன். உண்மையாக யோசித்து பார்த்தால் சரித்திரபூர்வமாக எனது பதிவுகள் தான் இதை பற்றிய முதல் குறிப்பு என்று கூட சொல்லலாம் தமிழ் உலகிற்கு. இதை பற்றி பேச ஆரம்பித்தவுடன் முதலில் வந்து இதற்கு அவ்வளவு வரவேற்பு கிடைக்கவில்லை. 2008 வந்து நான் சிங்கப்பூரில் நடந்த ஒரு பன்னாட்டு கருத்தரங்கில் இது பற்றி நான் பேசுகின்றேன். அது வந்து தென்னாய்வு மையம் வந்து நடத்திய ஒரு நிகழ்ச்சி. அதில் முதலில் சொன்னவுடன் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்க, நீங்க வந்து சரித்திரவியலரா அப்படின்னு. இல்லம்மா, நான் சரித்திரவியலர் கிடையாது, நான் வந்து சூழலியல் விஞ்ஞானி. ஆனா நான் எங்கு சென்றாலும் என்னை நான் அந்த நாட்டுடன் இணைத்துக் கொள்ள ஒரு பண்பாட்டளவில் ஓகே எவ்வாறு இந்த நாட்டிற்கும் எனக்கும் தொடர்பு இருக்கின்றது என்பதை நான் பார்ப்பேன். அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு வந்து கிழக்கில் தான் அதிகமான தொடர்பு இருப்பதை நான் உணர்கின்றேன் என்று நான் சொன்னேன். அதற்கு பிறகு 2010 வந்து செம்மொழி மாநாட்டில் வந்து இதை பற்றி விரிவாக பேசினேன். அங்கு விரிவாக நான் பேசும் பொழுது முதல் முறையாக தமிழர்கள் கேட்கின்றார்கள். அதாவது வந்து கொரியாவிற்கும் தமிழுக்கும். இதற்கு முன்னாடியே நாங்க வந்து இந்த தமிழ் மின்னாடர் குழுவில் வந்து நிறைய பேசியிருக்கோம். இருந்தாலும் பப்ளிக் ஃபோரம் அப்படின்னு பார்த்தா செம்மொழி மாநாடு எனக்கு ஒரு அரிய வாய்ப்பை தந்தது. அந்த செம்மொழி மாநாட்டில் தான் இதை பற்றி நான் விரிவாக பேசுகின்றேன். அதற்கு பிறகு என்னுடன் ஒரிசா பால் அவர்கள் இணைந்து கொள்கின்றார்கள், பேராசிரியர் நாகராஜன் அவர்கள் இணைந்து கொள்கின்றார்கள், பவளசங்கரி அவர்கள் இணைந்து கொள்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் சேர்ந்ததற்கு பிறகு இதற்கு ஒரு மொமெண்டம் என்று சொல்வது கிடைத்தது. அப்பொழுது வந்து டாக்டர் சுபாஷினி அவர்கள் உடனே நம்ம இதை எல்லாத்தையும் இணைத்து நாம் ஒரு நூல் வெளியிட வேண்டும், ஒரு மின்னூலாவது முதலில் வெளியிட வேண்டும் என்று ஒரு ஆண்டாலஜி நாங்கள் கொண்டு வருவோம் அந்த 2016.
அந்த ஆந்தாலஜி தான் ஃபர்ஸ்ட் வந்து கொரியா தமிழ் தொடர்புகளை பற்றி விரிவாக பேசுகின்ற ஒரு ஆந்தாலஜி. அதற்கப்புறம் வந்து தமிழக அரசனுடைய கவனம் என் பக்கம் வருகின்றது. தமிழக அரசு வந்து அவங்களுடைய தமிழ் ஆராய்ச்சி மாநாடு, செம்மொழி ஆராய்ச்சி மாநாடு, இங்கெல்லாம் எனக்கு பேசுகின்ற வாய்ப்பு கிடைக்கிறது. அங்கெல்லாம் வந்து இதை சொல்ல எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமான ஒரு புரிதல் வருகின்றது. அதே நேரத்தில் சமூக ஊடகங்கள் வந்து இந்த விஷயங்களை எல்லாம் அரைகுறையாக எல்லாரும் இங்க அங்கன்னு கேட்டுட்டு எல்லாரும் அவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல ரொம்ப ஒரு வைரலா இருக்கக்கூடிய வீடியோல நான் செம்பவழம் என்று சொன்னதை கூட அவரால் உச்சரிக்க முடியாத அளவுக்கு அவர் சம்பளம் என்னத்தையும் சொல்லிட்டு அவருக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா வந்து ஒரு அப்பதான் வந்து ஒரு பாப்புலர் ஒரு கவனத்துக்கு வருது, பொதுமக்கள் கவனத்திற்கு வருது, எல்லாரும் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறார்கள். அதே காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இளைய சமுதாயம் என்பது கொரியாவினால் மிகவும் கவரப்பட்டு பார்த்தா கேபாப் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ உலகமெல்லாம் வந்து கொரியாவை நோக்கி போகின்ற பொழுது தமிழர்களும் வந்து கொரியாவை நோக்கி தங்கள் கவனத்தை செலுத்துகின்றவர் இளைய சமுதாயம். அது சமூக ஊடகங்கள் வந்து இப்ப இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இல்ல எஃபியா இருக்கட்டும், இதில் வந்து அதிகமாக கொரியா பற்றி பேசும்பொழுது இளைஞர்கள் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆறாங்க. அப்ப இந்த ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்ல தான் வந்து இப்பொழுது சமீபத்தில் கூட மலேசியாவில் வந்து அஸ்ட்ரோ என்ற அந்த தொலைக்காட்சி நிறுவனமானது தனது வானவில் விழுதுகள் எனும் நிகழ்ச்சி என்னை இதை பற்றி விரிவாக ஒரு மணி நேரம் போல நாங்க பேசணும். அது குறிப்பாக இந்த இளைஞர்களுக்கு, அதாவது கொரியா மீது காதல் கொண்டுள்ள இளைஞர்களுக்கு அதற்கு முன்பே வந்து தமிழகத்திற்கும் கொரியாவிற்கும் தொடர்பு இருக்கின்றது என்பதை புரிய வைப்பதற்காக நடந்த நிகழ்ச்சி. ஆக இதுதான் இதனுடைய சுருக்கம். இதில் எனது பங்களிப்பு என்று நான் சொல்ல வேண்டும் என்றால், முக்கியமாக முதலில் சொன்ன மாதிரி இந்த கொரிய தமிழ் தொடர்பை பற்றி ஆரம்பித்து பேச ஆரம்பித்தது. இரண்டாவது வந்து இதற்கு முன்னம் வந்து அதிகமாக ஆய்வுகள் இதை பற்றி நடக்கவில்லை. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அது. ஹோமர் ஹுல்பர்ட் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி, அவர் தான் இதை பற்றி 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இது பற்றி பேசுகின்றார். அதற்கு பிறகு எந்த பேச்சும் கிடையாது. நான் உள்ளே வந்து பேசும் வரை ஆச்சரியமான ஒரு விஷயம் அது. அப்பொழுது அவர் வந்து இந்த மொழிக்குள்ள தொடர்பை பற்றி வந்து லிங்குஸ்டிக் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல அவர் சில விஷயங்கள் சொல்றாரு. ஆனா நான் வந்து இந்த மொழியை வந்து முழுக்க தமிழை ஒட்டி வருகின்றது என்பதற்காக நான் வந்து தமிழ் நெடுங்கணக்கிற்கும் கொரிய மொழிக்கும் உள்ள தொடர்பை பற்றி முதல் முறையாக நான் தான் பேச ஆரம்பிக்கின்றேன். அதற்கு பிறகு மொழி தொடர்புகள் எப்படி இருக்கின்றன, கலாச்சார தொடர்புகள் எப்படி இருக்கின்றன என்பது மட்டுமின்றி எப்படி சரித்திரபூர்வமாக இந்த தொடர்பை நான் வந்து உள்வாங்கிக் கொண்டு நிரூபிக்க முடியும் என்பதை பற்றி நான் செய்கின்றேன். அந்த ஆராய்ச்சி வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. முன்பு இருந்ததற்கும் இப்பொழுதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ஒரு பெரிய கவன ஈர்ப்பை கொரிய தமிழ் இந்த ஆய்வு உருவாக்கி இருக்கின்றது. நிறைய இளைஞர்கள் இப்பொழுது வந்து இதில் ஆய்வு செய்ய வேண்டும் என்று என்னிடம் தொடர்பு கொள்கின்றார்கள். அந்த வகையில் வந்து இந்த இது ஒரு சின்ன சரித்திரமாக நான் பார்த்தோம் என்றால், இந்த கொரிய தமிழ் தொடர்பு என்பது மிக நல்ல ஒரு பாதையில் இப்பொழுது நடைபெறுகின்றது என்று சொல்லலாம். பல பேரோட நீங்க இணைஞ்சிருக்கீங்க, பல தரவுகள் வந்து உங்களுக்கு அந்த காலத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சிட்டு வந்திருக்கும். உங்களுடைய ஆய்வின் சுருக்கத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும். இதுல என்ன அப்படின்னா வந்து முக்கியமான விஷயமா நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா வந்து சங்க காலத்துக்கு முன்பாக, அதாவது இந்த பெருங்கற்காலம் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே தமிழர்கள் வந்து கிழக்கு நோக்கியும் மேற்கு நோக்கியும் பயணப்பட்டிருக்கிறார்கள். கடலோடிகளான தமிழர்கள் கொரியா, ஜப்பான் வரை எந்தவித பெரிய வசதிகளும் இல்லாத காலகட்டத்திலேயே இவர்கள் சென்றிருக்கிறார்கள். அதற்கான தரவுகளை எல்லாம் நான் பின்னால் சொல்கின்றேன். இதனுடைய தொடர்ச்சியாகத்தான், அதாவது ஒரு வாணிபம் என்பதை முன்வைத்து தமிழர்கள் பல நாடுகளுக்கு செல்லுகின்ற ஒரு காலகட்டத்தில் இதை பற்றி நிறைய தரவுகள் வந்து சங்க இலக்கியத்தில் இருக்கின்றது. இவர்கள் போகின்ற கிபி 47, 48, 49 இந்த 3 ஆண்டுகளில் வந்து தமிழகத்திலிருந்து ஒரு பெண் கொரியா வரை சென்று கொரியாவில் வந்து காயல் என்ற ஒரு அரசை உருவாக்கி இருக்கின்றார். கான்ஃபெடரேஷன் இனக்குழுக்களின் ஒரு கூட்டமைப்பு.
இதை இவள் செய்திருக்கிறாள். இவ்வாறு செய்திருக்கின்றாள் என்றால் அதற்கு முன்னமே தொடர்பு இல்லாமல் ஒரு பொண்ணு தமிழ்நாட்டை விட்டு இவ்வளவு தூரமும் போய் ஒரு புதியால போய் ஒரு அரசை அமைத்திருக்க மாட்டாள். அந்த ரெண்டாவது விஷயம் அப்ப இந்த பெண் போய் ஒரு அரசை அமைக்கின்றாள் என்றால் இவ எவ்வளவு ஒரு தைரியமான பெண்ணாக இருக்க வேண்டும், எவ்வளவு ஒரு விரிந்த நோக்கு இருக்க வேண்டும், திறந்த மனப்பான்மை இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். இந்த பெண் அங்க போய் இருந்தாங்கிற கதை நம்மகிட்ட இல்ல, அவங்கள்ட்ட இருக்கு. அவங்க சங்கு உசா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதை ஒரு ஏறக்குறைய அதை ஒரு விவிலியம் போல அவர்கள் கருதுகின்றார்கள், பைபிள் போல. அந்த சரித்திர குறிப்புகள் தான் நமக்கு கிடைக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஆதாரம். அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்தியாவில் இருந்து ஒரு பெண் இங்க அரசாட்சியை அமைக்கின்றாள். சரி, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்றளவும் இந்த தொடர்பு எப்படி இருக்கின்றது என்று பார்த்தால் குறிப்பாக அம்மா அப்பா இதுதான் ரொம்ப அடிக்கடி எல்லாரும் சொல்றது. அது நம்ம எப்படி தாய் தந்தையரை அம்மா அப்பா என்று அழைக்கின்றோமோ அதே போல அவர்கள் அழைக்கின்றார்கள் என்பது. அது இல்லாம பல சொற்கள் நூற்றுக்கணக்கான சொற்கள் இரண்டு மொழிகளுக்கும் ஒற்றுமை இருக்கின்றது. அதற்கப்புறம் கலாச்சார ஒற்றுமைகள், பண்பாட்டு ஒற்றுமைகள். அது பொதுவாகவே ஆசிய குடும்பங்கள் இல்ல ஆசிய ஒரு கூட்டமைப்பு, அதாவது குடும்ப கூட்டமைப்பு, இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம கொரியாவுக்கும் தமிழுக்கும் தொடர்புபடுத்தி நம்ம பேசலாம். மொழி தொடர்புகள் பற்றி இப்போ உதாரணமாக நெடுங்கணக்கு உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர்மெய் என்ற ஒரு எழுத்து உருவாகின்றது என்ற இந்த கான்செப்ட் இருக்கு பாருங்க. இந்த கருத்து கொரியர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய சூழலில் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. இது தமிழகத்திலிருந்து போன ஒரு கருத்து. அதை கிங் சர்ஜன் அவர் 14ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டில் தான் அதை நிறுவுகின்றார். அவர் இப்படி ஒரு கான்செப்ட். இவ்வளவு நாட்களுக்கு பிறகுதான் அங்க ஹங்கூல் என்ற ஒரு எழுத்தை உருவாக்குகிறார். ஆனால் இப்ப சமீபத்திய ஆய்வுகள் காட்டுவது என்னவென்றால், சங்க காலத்திற்கு முன்பே நான் சொன்ன மாதிரி எப்பொழுது தமிழி என்ற ஒரு எழுத்துருவாக்கம் தமிழகத்தில் நிகழ்கின்றதோ அதே காலகட்டத்தில் ஹங்கூலுக்கு இந்த விஷயங்கள்லாம் போயிருக்கு. ஆனால் அது அவங்களுக்கு 14 நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் அந்த ஒரு எழுத்துருவாக்கம் உருவாகின்றது. ஆனால் தமிழகத்தில் அதற்குள் நாம் எங்கோ சென்று விடுகின்றோம். தமிழ் என்ற ஒரு முழுமையான ஒரு எழுத்து உருவாக்கம் தமிழகத்தில் நிகழ்ந்து விடுகின்றது. ஹங்கூல் சீனத்தி மீது இணைத்து அவர் ஒரு புதிய எழுத்துருவாக்கத்தை, எழுத்துக்களை குறிப்பாக அந்த கொரிய மொழிக்கு அவர் உருவாக்குகின்றார். இது மொழி சம்பந்தமான தொடர்புகள். கலாச்சார சம்பந்தமாக நம்ம பார்த்தோம்னா நிறைய இருக்கு. நம்மளுக்குள்ளேயே அவங்க சாப்பிடுறது, காரசாரமா சாப்பிடுறது, அந்த மாதிரி பல விஷயங்களை நாம் இணைத்து பேசலாம். ஆக தமிழுக்கும் கொரிய மொழிக்கும் இப்போது அவங்க இந்த விஷுவல் மீடியா என்று சொல்லக்கூடியதில் அவங்க ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. இப்ப நீங்க உங்களுக்கே தெரியும், தமிழர்கள்னால கதை சொல்லிகள், அந்த கதை சொல்லும் திறமை கூட அவர்களுக்கு நமது இந்திய தொடர்பினால் இருக்கலாமோ என்று கூட யோசிக்கலாம். ஆனால் கடைசியாக முத்தாய்ப்பாக ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அங்குள்ள சோல் பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வாளர்கள் ஒரு ஆய்வு செய்யும் பொழுது, அதாவது அந்த அம்மா இருந்த அந்த சமாதிக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய அந்த தோலை எல்லாம் எடுத்து அதுல உள்ள டிஎன்ஏ அனாலிசிஸ் பண்ற பொழுது அவங்க ரொம்ப தெளிவா தென்னாவேசியருக்கு குறிப்பாக திராவிட மொழி குடும்பம் அதிலும் தமிழர்களுக்கு தொடர்பு இருக்கு என்பதை அவர்கள் அந்த டிஎன்ஏ சீக்வன்சிங் மூலமாக நிறுவியிருக்கின்றார்கள். இன்னும் நம்ம ஆய்வு செய்வதற்கு நிறைய தளங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் பற்றி நாம் விரிவாக பேசுவோம். ஐயா, சிறப்பு. இதுல முதல் ஆரம்ப கட்டத்துல இந்தியால இருந்து வந்தாங்களா இல்ல சீனால இருந்து வந்தாங்களா அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்ததா நம்ம உணர்றோம். அடுத்தது இந்தியால கூட அவங்க அயோத்தியில இருந்து வந்தாங்களா இல்ல வேற எங்கேயாவது வந்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்தது. அதன் பின்னணியும் அதுல எப்படி நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வந்தோம், இது உங்க தமிழ்நாட்டில இருந்தா வந்தாங்க அப்படின்ற எப்படி இந்த முடிவுக்கு வந்தோம்ன்றத நீங்க கொஞ்சம் இந்த டிஎன்ஏ ஒரு ஒரு விதமா சொன்னீங்க. இதை தவிர வேற ஏதாவது தரவுகளும் வேற ஏதாவது விடயங்களும் நம்மகிட்ட இருக்காயா? இதுல நீங்க பாத்தீங்கன்னா இது தொடக்கம் எப்படி நிகழ்கின்றதுன்னா, சொன்னேன் ஹோமர் ஹுல்பர்ட்டுக்கு பிறகு கொரியாவில் இருக்கக்கூடிய அவராது அந்த கிம் என்ற அந்த இனக்குழுவில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர், ஓகே, அவர்தான் முதல் முறையாக இதை பற்றி பேச ஆரம்பிக்கின்றார். அவர் பேசுவதற்கு தொடக்கம் நீங்க அவர் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் எழுத்த பதிவுகளை எல்லாம் பார்த்தா அவர் மிச்ச கொரியன்களை பார்க்கிற பொழுது கொஞ்சம் நேரம் மட்டமா இருக்கு, அவர் கொஞ்சம் கருப்பா இருக்காரு.
நான் ஏன் கருப்பா இருக்கேங்கிற பொழுது அந்த சம்யுக்யூசால போய் பார்க்கிற பொழுது என்னுடைய தாய் வழி மூதாதையர்கள் வந்து இந்தியாவில இருந்து வந்தார்கள் என்ற குறிப்பு அவருக்கு கிடைக்குது. அப்ப அதை வச்சுட்டு அவருக்கு வந்து இந்தியாவை நோக்கிய ஒரு பயணத்தை பேசேஜ் டு இந்தியா அவர் செய்கின்றார். அவர் செய்கிற பொழுது அவர் பண்ணிய ஒரு தவறு என்னது அப்படின்னா வந்து அவர் நில வழியாக வந்திருக்க வேண்டும். ஏன்னா 2 வழியாவும் பௌத்தம் போகுது பாருங்களேன். ஓகே, இப்போ மகாயானம் வந்து நில வழியாகவும் சீனா வழியாக கொரியா ஜப்பானுக்கு போகின்றது, கடல் வழியாகவும் போயிருக்கு. அவர் என்ன பண்றாரு, இந்த கடல் வழி பட்டுப்பாதையை பற்றி அவர் சரியாக கவனம் செலுத்தவில்லை. எனவே அவர் வந்து நில வழியாக வந்திருக்கிறது சீனா வழியாக என்கின்ற பொழுது அவர் வந்து தவறு என்று நான் சொல்லவே மாட்டேன். அப்படி நடந்திருக்க வாய்ப்புகளும் இருக்கு. ஏன் அவர் என்ன சொல்றாருன்னா வந்து யாங்சி அந்த நதிக்கரையில் வந்து இந்தியர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் குடியிருப்புகள் அமைத்திருக்கின்றார்கள். அந்த குடியிருப்புகளிலிருந்து அவர்கள் இந்த பொண்ணு அங்கேருந்து வந்து கொரியா பக்கத்துல இருக்கிறதுனால வந்திருக்க முடியும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். ஆனா அவர் காண தவற விட்டது என்னவென்றால் தமிழர்கள் கடலோடிகளாக நான் சொன்ன மாதிரி பெருங்கற்காலத்துக்கு முன்னமே வந்து இவர்கள் கடல் வழியாக கொரியாவை அடைந்திருக்கின்றார்கள் என்ற அது. ஏன்னா அவருக்கு வந்து தமிழை பற்றி அவருக்கு அதிகமாக தெரியவில்லை. இந்தியா இந்தியா என்று சொல்கின்றார்கள். அதுல வந்து இந்த அயோத்தியா அப்படிங்கிற பொழுது அதுல ஒரு சின்ன குறிப்பு வருது. இந்த சம்யுக்யூசால வந்து நான் வந்து அயுத்தா என்ற நாட்டிலிருந்து வருகின்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றதா ஒரு குறிப்பு. இதுல நம்ம ஒண்ணு கவனமா இருக்கணும். இந்த பொண்ணு சொன்னது எப்ப கிபி 47ல. இதை பற்றிய பதிவுகள் 13ஆம் நூற்றாண்டில் வந்து இல்யோன் அவர்கள் வந்து இந்த சம்யுக்யூசா என்ற இந்த ஒரு தொகுப்பை ஒரு ஆந்தாலஜியை உருவாக்கும் பொழுதுதான் இடைப்பட்ட இத்தனை காலத்துல வந்து இந்த விஷயம் எத்தனை முறை மாறி எப்படி வந்திருக்கும், அவங்க என்னத்த சொன்னாங்க, இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, அயுத்தா அப்படின்னு இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சு இந்த அயுத்தாங்கிறதுக்கு ஏறக்குறைய கிட்டக்கு வரக்கூடிய சொல் ஏதாவது இந்தியாவில இருக்கான்னு அவர் மேப்ல, இதெல்லாம் அவர் சொல்றது நானா எடுத்துக்கல, அவர் சொன்ன விஷயங்கள் நம்ம மேப்ல பாக்குற பொழுது அயோத்தியா அப்படின்னு அயோத்தியா அப்படின்னு பார்த்துட்டாங்க. அயோத்தியான்னு பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப எளிதா இருக்கு. அயோத்தியா ராமர் இருந்திருக்காரு, அதற்கு பின்னாடி ஒரு 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 செலிப்ரேட்டட் ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து டக்குன்னு அதோட இணைச்சாரு. ஆனா அதுல அவர் விட்ட பெரிய பிள்ளை என்னவென்றால் வந்து அயோத்தியால யாரும் அம்மா அப்பா அப்படின்னு சொல்றது இல்ல. ரெண்டாவது வந்து அயோத்தியால இருக்கிறவங்க நம்ம மாதிரி கொஞ்சம் கருப்பா இருக்கவும் மாட்டாங்க. ஆக அதை அவர் கவனத்தை விட்டு விட்டாரு. அவர் ரெண்டாவது வந்து இந்த பொண்ணு சொல்லுது, நான் வருகின்ற நாட்டில் வந்து இரட்டை மீன் சின்னம் தான் எங்க நாட்டுடைய. இந்த இரட்டை மீன் சின்னம்ங்கிறது நீங்க உண்மையில இப்ப உள்ள சமீபத்திய ஆய்வுகள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பெருங்கற்காலத்திலேயே வந்து இந்த இரட்டை மீனை பற்றியும் இந்த மீன்களை பற்றியும் காயல் மீன் இவன் கடலோடியா இருக்கிறவனுக்கு தான் மீனை வந்து ஒரு சிம்பலைஸ் பண்ண முடியும், வேற யாராலும் பண்ண முடியாது. இவன் இந்த காயல் அப்படிங்கறதான் அவன் எடுத்துட்டு இரட்டை மீனை கொண்டு வரான். அப்ப அவ வந்து இதத்தான் காயல்ங்கிறது அங்க போய் காயா அப்படின்னு அவங்க சொல்றாங்க, காயா கராக் அப்படிங்கிறாங்க. அது இது மருவு, காயலினுடைய மருவாக. இல்ல காயல் பட்டினம் அப்படின்னு பார்த்தா சதுப்பு நில பகுதிகளை காயல் பட்டினம் நம்ம சொல்ற வழக்கம் உண்டு. இப்ப அந்த இன்ஹேல நம்ம பார்த்தோம்னா அது ஒரு சதுப்பு நிலத்துல அங்கேயே அமைஞ்சிருக்கு, அதனாலையும் இருக்கலாம். ஆக இங்கிருந்து இந்த பெண் சென்றாள் என்பதை பற்றி அவங்களால இப்படி எல்லாம் யோசிக்க முடியல. அப்ப அயோத்தியாவா அப்படின்னு பார்த்தா அயோத்தியா இல்ல. இப்போ ஒரு போர்ட் ஆஃப் கால் இப்படி யோசிப்போம் சில விஷயங்கள்ல. ஒரு 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 நீங்க போய் ஒரு ஷிப்ல இறங்குறீங்கன்னா முதல்ல இந்த போர்ட் ஆஃப் கால் நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு தான் சொல்லுவீங்க. அப்ப இந்த அம்மா என்ன பண்ணிருக்கு, நான் அத்தியுத்தி அப்படிங்கிற ஊர்ல இருந்து வந்தேன். இந்த அத்தியுத்துங்கிறது எங்கடா இருக்கு அப்படின்னு பார்த்தா வைகை நதி வந்து முகத்துவாரம், வைகை நதி வந்து கடலோடு கலக்கின்ற இடத்தில் வந்து அத்தியுத்து அப்படின்னு ஒரு பெரிய ஒரு துறைமுகம் இருந்திருக்கு. அப்ப இந்த அம்மா அத்தியுத்துன்னு சொன்னதை வந்து அத்தியுத்து அயுத்தா அயுத்தா அப்படின்னு அயுத்தான்னு சுருங்கி போச்சு அது. ஓகே, அப்படி ஒரு இது இருக்கு. இன்று இரண்டாவது வகையாக நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா வந்து இவ ஆய்குலத்தை சேர்ந்த பெண்ணாக நிச்சயமாக இருக்க வேண்டும். அதற்கு ஏன்னு நான் சொல்றேன். அப்ப இந்த ஆய்குலத்துல இருக்கிறது நம்ம வந்து பெண்களை ஆத்தான்னு கூப்பிடுறது, எல்லாத்தா சரிக்கியமானு கூப்பிடுறது. அப்ப ஆய்குலத்தை சேர்ந்த ஒரு ஆத்தா அயுத்தா அப்படியும் நம்ம வந்து இதில் பார்ப்பதற்கு இருக்கின்றது. இந்த ஆய்குலம்னு நான் ஏன் சொல்றேன்னா இதே இனக்குழு வந்து இந்த காயா ஃபெடரேஷன் அங்க உருவாக்கிய பிறகு மேல இருந்து வந்து உங்களுக்கு ஷில்லான ஒரு பவர்ஃபுல் ஒரு டைனாஸ்டி உருவாகுது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை நெருக்குறாங்க. இவங்க ஏற்கனவே வந்து தெற்குல இருக்கக்கூடிய ஒரு சின்ன அரசு அமைப்பு இது. அவங்க நெருக்க இவங்க வேற வழி இல்லாம வந்து கொரியாவை விட்டு ஜப்பானுக்கு போயிடுறாங்க. ஜப்பான்ல ரொம்ப கிட்டக்கு உள்ள இடங்கள் தான் அது. அப்ப அவங்க ஜப்பான்ல வந்து அவங்களுடைய மிக தொன்மையான இனக்குழு அப்படிங்கிற பதிவுல வந்து யாயோயி அப்படின்னு ஒரு இனக்குழுவை சொல்றாங்க. அந்த இனக்குழு வந்து இவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அதுல இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன, அந்த யாயோயி இனக்குழு
மக்கள் உருவாக்கிய இலக்கியம் அப்படியே சங்க இலக்கியத்தோட ஒத்துப்பாரு. பேராசிரியர் மனோன்மணி சண்முகதாஸ் அவர்கள் வந்து இதை அவங்களுடைய அதாவது முனைவர் பட்ட ஆய்வாக செய்திருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு முக்கியமான ஒரு தரவு அது. ஆக இதெல்லாம் அழகா இப்ப நம்மளால தொடர்பு படுத்த முடியுது. ஆக தமிழகத்திலிருந்து சென்ற பெண் இவன் வந்து நிச்சயமா வந்து கங்கைக்கரை பெண் அல்ல, இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மொழி தொடர்புகளும் அவ்வளவு நெருக்கமா தமிழுக்கும் இதற்கும் தான் இருக்கே தவிர உங்களுக்கு வந்து வட இந்திய மொழிகளோடு உள்ள தொடர்புகள் அதை பற்றி நான் சில குறிப்புகள்லாம் நான் வச்சிருக்கேன், நான் சொல்றேன். சோ இதுதான் எசென்சியலா வந்து இந்த தமிழ்க்குரிய தொடர்புடைய எசன்சி தான். ஏன் வந்து நம்ம மக்கள் வந்து வணிகத்துக்காக வந்து ஜப்பான் வரையும் போனாங்க, ஏன் வந்து கொரியா வரையும் போனாங்க? அதாவது சீனா வந்து முன்னாடியே இருந்து இந்த பட்டு வழி பாதை பத்தி சொல்லியிருந்தீங்க. அது மிக முக்கியமான ஒரு இடம், பல்லாயிரம் வருடமாக. இந்த பக்கம் ரோமானியர்கள் இருக்காங்க, கிரேக்கர்கள் இருக்காங்க, பாரசீகம் இருக்கு. அப்படிலாம் இருக்கும் பொழுது ஏன் கொரியா, ஏன் ஜப்பான்? ஆமா, இது வந்து நம்ம ரொம்ப வந்து சரித்திர காலத்திற்கு முற்பட்ட காலத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப அந்த காலகட்டத்துல வந்து இவர்கள் வந்து முதல்ல வந்து அந்த கடல் பயணம் என்பது கடலோடிகள் இந்த கடல்ல வந்து நம்ம கடந்து போக முடியும் அப்படிங்கிற அந்த தொழில்நுட்பம் தமிழர்களுக்கு தெரிந்த பிறகு இயல்பாகவே அவர்கள் பயணப்பட ஆரம்பிக்கின்றார்கள். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கம்போடியாவை சொல்ற பொழுது இந்தோ சைனா என்றுதான் சொல்லுவார்கள். ஆக நீங்க தென்னாசியா முழுவதும் வந்து இந்திய இனமும் சீன இனமும் கலந்த ஒரு கலப்பாகத்தான் அது இருக்கின்றது. அதுதான் போறாங்க. இந்த வணிகம் என்பது அடுத்து இயல்பாக வரக்கூடிய ஒன்று. அதாவது எங்கிட்ட இந்த சமாச்சாரம் இருக்கு, உங்ககிட்ட என்ன சமாச்சாரம் இருக்கு மாத்திக்கலாம். இப்ப அந்த பட்டுப்பாதை என்பது வந்து மிக நீண்ட காலமாக சீனர்களுக்கும் அந்த கிரேக்க ரோமானியர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு வணிகம். அதுல வந்து இந்தியா என்பது ரொம்ப ஒரு மையமான இடத்துல இருக்கு. அது இந்திய தமிழர்களுக்கு வந்து 3 புறமும் கடல் இருப்பதனால இவனுக்கு வந்து இயல்பாகவே கடலோடியாக இருக்கின்றான். ஆக இந்த தென்கடல்கள் அனைத்தையும் வந்து ஆளக்கூடிய ஒரு ஆளுமை வந்து தமிழிடம் அந்த காலகட்டத்தில். நான் சொல்றது வந்து இந்த பாண்டிய அரசுகள்லாம் உருவாவதற்கு முன்னாடியே இவன் வந்து கடல் பயணப்பட்டிருக்கான். அதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நெய்தல் ஏன் வந்து முக்கியப்படலைங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்ம வந்து முல்லையும் குறிஞ்சியும் தான் முதன்மைப்படுத்தி பேசுகின்றோம். ஆனா உண்மையில வந்து நெய்தலை தான் நாம் முக்கியப்படுத்தி பேசியிருக்க வேண்டியது. ஏனென்றால் இந்த நெய்தல் நிலம் அந்த நெய்தல் சார்ந்த உதாரணமாக நான் சொன்னேன் பாருங்க, வந்து ஜப்பான்ல வந்து மானியோஷு அப்படிங்கிறது அதான் இருக்கக்கூடிய மிக தொன்மையான ஒரு இலக்கிய வடிவம். அது அந்த இலக்கிய வடிவம் வந்து நெய்தல் திணையோட தான் ரொம்ப பொருந்தது அப்படின்னு பேராசிரியர் சொல்றாங்க மனோன்மணி சண்முகதாஸ். ஆக நெய்தல் தான் முக்கியமாக இருந்திருக்க வேண்டும். அந்த நெய்தல் திணைக்காரர்கள் தான் வந்து இவர்கள் திரைமீளர்களாக இருந்திருக்கின்றார்கள். திரைக்கடல் சென்று உதாரணமாக வந்து அக்கறை சீமைங்கிறாங்க சிங்கப்பூர் வந்து அக்கறையா தான் அவனுக்கு இருந்திருக்கு, ஆத்துக்கு அக்கறைன்னு சொல்ற மாதிரி. அப்ப அவனுக்கு வந்து இந்த கடல் வந்து ஒரு பெரிய பொருட்டாகவே இருக்கவில்லை. அப்படித்தான் இவர்கள் பயணப்பட்டிருக்கிறார்கள். பயணப்பட்டிருக்கும் சீனாவிற்கும் கொரியாவிற்கும் அதிக தூரம் இல்லை. சோ இங்கே இருந்து சீனா வரைக்கும் போகக்கூடிய தமிழர்களால வந்து கொரியாவிற்கும் ஜப்பானுக்கும் போறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. மேலும் அந்த காலகட்டத்துல வந்து கொரியா ஜப்பான் அப்படிங்கிற ஒரு தனித்துவமான ஒரு அரசமைப்பு இருந்துதான் தெரியல. அவர்கள் எல்லாரையும் நம்ம கண்ணுல பாக்குற போது எல்லாரும் சீனர்கள் என்றுதான் நம்ம சொல்லியிருப்பாங்க. உதாரணமா தஞ்சையில நீங்க பாத்தீங்கன்னா வந்து தஞ்சையோட மேற்கு கோபுரம்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல ஒரு தொப்பி வச்ச ஒரு ஆளுடைய படம் இருக்கும். இது வந்து 11ஆம் நூற்றாண்டு பதிவு. அந்த 11ஆம் நூற்றாண்டு பதிவுகளையே வந்து கொரியர்கள் வந்து தமிழகத்திற்கு வந்து போனதற்கான ஒரு பதிவாக நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இது ஒரு பண்பாட்டு அலை, அதே போல ஒரு வணிக அலை, ஒரு சமய அலை. அதாவது வந்து பௌத்தம் போயிருப்பதற்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம பார்த்தோம்னா பௌத்தத்திற்கு முன்னாடி நம்ம சொல்லக்கூடிய இந்திய இறையியல், ஓகே, வைணவம், சைவம், இதற்கான சான்றுகளும் ஜப்பான் வரையில இருக்கு. எனவே இது இணைந்துதான் போயிருக்கு. அதாவது உண்மையில நம்ம பார்த்தோம்னா முதல்ல வந்து இந்த ஐந்திணை கோட்பாடு, மாயோன், அந்த மாயோன் தொடர்பாக வரக்கூடிய தமிழ் வைணவம், இதுதான் முதல்ல ஒரு அலையா போகுது. முதல் அலை, எளிதான அலை அது. அதற்கு பிறகு பௌத்தம் போகின்றது. இதற்கான சான்றுகளை எல்லாம் சொல்ல முடியும். மாயோன்னு சொன்னீங்க, அதுல பத்தி புரிதல் இல்லாத எங்களை போல சில பேருக்கு அது கொஞ்சம் விளக்குனீங்கன்னா சிறப்பா இருக்கும் ஐயா. இதுல என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா வந்து நான் முதலே சொன்னேன், தமிழ் வந்து அந்த ஐந்திணை கோட்பாட்டின் வரலாற்றுல மாயோன் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு முல்லைத்திணை தான் வந்து முக்கியம் என்று பல ஆய்வாளர்கள் சொல்றாங்க தமிழகத்தை பொறுத்தவரை. அப்ப இந்த முல்லை திணையிலிருந்து தான் வந்து நமது கலாச்சாரம் வருது. அதுல இருந்துதான் மருதம், அதாவது காடை வந்து கழனி ஆக்குறதுங்கிறது தான் வந்து நடந்தது. அப்ப அந்த காடுகளை அழித்து கழனி ஆக்கும் பொழுது மருதம் என்ற நிலம் வருது. எனவே
இந்த காட்டுடை தலைவனாக வருபவன் வந்து கண்ணனாக இருக்கின்றான். இந்த கண்ணனைத்தான் வந்து மாயோன் அப்படிங்கிறது என்ன, இது பல சான்றுகள் வந்து உங்களுக்கு பரிபாடல்களிலிருந்து நீங்க எடுக்கலாம். எப்படி வந்து இந்த மாயோன் என்பவன், இது ரெண்டா சொல்லுவாங்க, மாயோன் ஆண் சொல்லுவாங்க, மாயோள் அப்படிங்கிற குறிப்பும் இருக்கு. மாயோள் அப்படிங்கிறது சக்தி வடிவமாக அவன் இருக்கும் பொழுது, ஒரு பெண் வடிவம் எடுக்கிற பொழுது மாயோளா என்று மாறுகின்றது. அவன் ஆண் வடிவில் இருக்கும் பொழுது மாயோன் என்று வருகின்றது. அப்போ வந்து இன்னொன்று நம்ம பார்க்கணும், அந்த காலகட்டத்தில் வந்து இந்த தமிழி என்ற அந்த உருவாக்கமாகின்ற பொழுது நம்ம வந்து வடநாட்டினுடைய ஒரு இனக்குழு, அதை வந்து நம்ம ஆரியர்கள் என்று சொல்லலாமான்னு தெரியல, அந்த இனக்குழு வந்து இணைந்தேதான் இருந்திருக்கு. பிராகிருதம் என்று சொல்லக்கூடிய அந்த மொழி குறிப்புகள் எல்லாம் வந்து மிக கிமு 600 800 ஆண்டுகளிலேயே நமக்கு இணைந்துதான் வந்திருக்கு. அதாவது உண்மையிலே இந்த சம்ஸ்கிருதம் என்ற அந்த ஒரு எழுத்துருக்கும் வந்து அந்த பிராகிருதத்திற்கும் தமிழி தான் துணை போயிருக்கின்றது என்று சமீபத்திய ஆய்வுகள் காட்டுகின்றன. எனவே இந்த மாயோன் அப்படிங்கிற பொழுது அவனை சம்ஸ்கிருதத்துல எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஷியாம் அப்படிங்கிறாங்க. ஷியாம் அப்படின்னா வந்து கருமை நிறமுடையவன் அப்படின்னு. அப்ப இந்த ஷியாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தாய்லாந்துல வந்து, தாய்லாந்துக்கு இன்னொரு பேரு ஷியாம், சியாம் அப்படின்பாங்க. இந்த சியாம்ங்கிறது ஷியாம். சரி, அது இருக்கட்டும். இப்ப தாய்லாந்துக்கு வரோம். தாய்லாந்துல வந்து அரசர்கள் தன்னை எப்படி அழைத்துக் கொள்கின்றார்கள் வந்து ராமா த ஃபர்ஸ்ட், ராமா த செகண்ட், ராமா த தேர்ட். அப்ப இந்த பழக்கம் எப்படி வருது? ஒரு அரசர்கள் வந்து தன்னை வந்து ராமா என்று சொல்லிக் கொடுக்கின்றவர், அதாவது விஷ்ணுவுடைய அம்சம். அரசர்கள் அனைவருமே விஷ்ணுடைய அம்சம், மாயனுடைய அம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கம் எப்படி வருது அப்படின்னா வந்து அதை நம்ம திருவாய்மொழியில இருந்து எடுக்கலாம். திருவாய்மொழியில ஒரு சொல்லாட்சி வருது, திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே அப்படின்னு. அப்ப திருவுடைய மன்னர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் வந்து திருமாலின் அம்சமாக இருக்கின்றார்கள் என்பது ஒரு தமிழ் பண்பாட்டு ஒரு சமய கூறல். இப்போ உதாரணமாக மலேசியாவுக்கு வரும். மலேசியாங்கிறது வந்து ஒரு இஸ்லாமிக் நாடு இல்லையா? ஆனா அந்த இஸ்லாமிக் நாடோடைய அந்த பேரரசருக்கு கொடுக்கப்பட்ட பட்டத்துக்கு பேரு பாடுகா அப்படிவாங்க. பாடுகானா என்ன? பாடுகானா பாதுகை என்று பொருள். பாதுகை நீ எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த ராணிக்கு பேரு வந்து மகேஸ்வரி அப்படின்னு பேர் சொல்றாங்க. அப்ப அந்த மகேஸ்வரி பாதுகா, அப்ப அந்த பாதுகைங்கிறது வந்து ஒரு எப்படி வந்து ஒரு பரதன் வந்து ராமனுடைய திருவடிகளை வைத்து 16 ஆண்டுகள் வந்து அயோத்தியில் ஆட்சி செய்தானோ, அதே போல வந்து இங்க இருக்கக்கூடிய அரசர்கள் வந்து இதனுடைய பாதுகையாக இருக்கின்றார்கள் என்ற பொருள் வரும்படி மலேசியாவில் இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கு. இந்தோனேஷியா சொல்லவே வேண்டாம். இந்தோனேஷியாவுடைய கலாச்சாரம் என்பது ராமாயணம்ங்கிறது அங்க இன்றைக்கும் கூத்து வடிவில் நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆக இந்த மாயோனுடைய கலாச்சாரம்னு நீங்க பாத்தீங்கன்னா வந்து இதுல இன்னொரு கூட ஒரு அழகான ஒரு படம் நீங்க இணைக்கலாமால இருக்கு. அதுல என்னன்னா, அந்த காலகட்டத்துல வராக அவதாரம் வந்து ரொம்ப பெருமையாக பேசப்பட்ட ஒரு அவதாரம். அதுல ஒரு கையை அப்படி வச்சுக்கிட்டு நிற்பார் அவர். அதனுடைய அந்த ஐக்கனோகிராஃபி தான் வந்து பின்னாடி வந்து இந்த மாயோன் வழிபாடாக தமிழகத்தில் வந்து ஒரு கல்சிற்பம் இருக்கின்றது. அதாவது கோயில்கள்லாம் வருவதற்கு முன்னம். அப்ப இதைத்தான் வந்து அந்த ராணி வந்து தன்னுடைய மகுடத்தில் வைத்திருக்கிறார். பாருங்க அந்த இணைப்பை பாருங்க. அவருடைய மகுடத்துல வந்து வராக அவதாரம் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆக இந்த மாயோன் கலாச்சாரம், இது வந்து இந்த தமிழ் கலாச்சாரம் என்பது வந்து பின்னாடி வந்து இவங்க ஆரியத்தோட இணைத்து ரொம்ப குழப்பிருக்காங்க. ஆனா அப்படி குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து மிக அழகாக, ஏன்னா தமிழ் வைணவம் இன்றளவும் வந்து சங்கத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இருக்கு. ஆழ்வார்கள் தன்னை சங்க கவிகள் என்று தான் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். எனவே வந்து சங்கத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் தமிழ் வைணவம் வந்து பின்னாடி வந்து சம்ஸ்கிருதம் கலந்து கொஞ்சம் குழப்பம் வந்திருக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதற்காக அது ஒரு ஆரிய மதம் என்று சொல்லக்கூடாது. இந்த மாயோன் வழிபாடு என்பது தமிழகத்திலிருந்து சென்று நம்ம வந்து கொரியா, ஜப்பான் வரை சென்றிருப்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. ஐயா, இதுல ஒரு கேள்வி என்ன எழும்புது அப்படின்னா, இப்போ தமிழகத்திலிருந்து சைவம், வைணவம், பௌத்தம் எல்லாமே அங்கிருந்து போனதாக சொல்றாங்க கிழக்காசியால. ஆனா இன்று போய் பார்த்தோம்னா தமிழ் எச்சங்களை விட சமஸ்கிருத எச்சங்கள் அதிகமா இருக்கு. அது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புதுயா. அதாவது தமிழர்கள் தான் அந்த தொடர்ந்து இந்த தொடர்பை வைத்திருந்தார்கள் என்றால் எப்படி வந்து தமிழில் இருந்து சமஸ்கிருதத்திற்கு அவர்களுடைய அந்த இணைப்பு மாறுது அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. இது ரொம்ப எளிமையா பதில் சொல்றேன். நான் தான் முதலியே சொன்னேன். இப்ப நீங்க வந்து அகழ்வாராய்ச்சியாளர்களிடம், தமிழகத்தில் உள்ள அகழ்வாராய்ச்சியாளர்களிடத்துல வந்து நீங்க எபிகிராபிஸ்ட் அவங்ககிட்டையும் நீங்க கேட்டீங்கன்னா தமிழ் சம்ஸ்கிருதம்ங்கிறதுல அவங்க ரொம்ப வேறுபாடே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த தமிழ் என்ற ஒரு எழுத்து உருவாக்குற பொழுதே வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து சம்ஸ்கிருத பேர்லாம் அதுல இருக்கு. ஆக இது ஒரு இனக்குழு, 2 மொழி பேசக்கூடிய இனக்குழுக்கள் வந்து சமமாக இந்தியா முழுவதும் பரவி இருந்திருக்காங்க.
ஓகே, ஏன்னா இப்ப நம்ம சிந்து சமவெளிக்கு எடுத்தோம் அப்படின்னு பார்த்தா வந்து தமிழர்கள் வந்து வடக்கே இருந்து வந்தவர்கள் என்று ஆகின்றது. அப்ப அந்த இனக்குழு வந்து ரெண்டும் ஒரே ஒரு இணைந்து அந்த மொழிகள் வந்து வளர்ச்சி இருந்திருக்கு. இதை வந்து தமிழன் வந்து இதை வந்து 19, 20ஆம் நூற்றாண்டு வரை அவனுக்கு பாரதி இருந்த காலம் வரைக்கும் சமஸ்கிருதமும் தமிழுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. அது ஒரு அரசியல் ஒரு பிரிவை தருவதற்கான ஒரு வாய்ப்பாக அப்ப கூட இருந்ததில்லை. ஆனால் வந்து தனித்தமிழ் இயக்கம் வந்ததற்கு பிறகு வந்து அதுவும் போக கால்டுவெல் வந்து அந்த திராவிட இலக்கிய ஒப்பாய்வுகள்லாம் செய்ததற்கு பிறகு வந்து இந்த திராவிட இயல் என்பது ஒன்று தனித்துறையாக வரும்பொழுதுதான் வந்து தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் அந்த ஒரு அரசியல் மோதல் ஆரம்பிக்கிறது. சோ அதற்கு முன்னாடி வந்து இது ஒரு பெரிய மோதலாக நீங்க பாருங்க, இப்ப கம்பன் இருக்கான், எவ்வளவு பெரிய கவி அவன். கம்பனுக்கு வந்து சமஸ்கிருதம் தெரியாம வந்து ராமாயணம் செஞ்சிருக்க முடியாது. நம்மாழ்வார் ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு சங்க கவி. அவர் நம்மாழ்வார் வந்து சமஸ்கிருதம் தெரியாம இதெல்லாம் வேதங்களை பற்றி அந்த வேதத்தினுடைய சாரமாக அதற்கு மேலாக வந்து கருத்துக்களை எல்லாம் வந்து தமிழ திராவிட வேதம் என்று சொல்லக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தத்தில் அருணகிரிநாதருடைய பாட்டுல பல நேரங்கள் சமஸ்கிருதமா தமிழே தெரியாத திருப்புகள்ல வந்து எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றன. அப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து சமஸ்கிருதங்கிறது ஒரு பெருசா தெரியல. அது ஒரு சிறப்பாக பேசக்கூடிய ஒரு மொழியாக அவங்க வச்சிருந்திருக்காங்க, அவ்வளவுதான். ஆக இந்த சமஸ்கிருதத்தை வளர்த்தவர்கள் பல்லவர் காலத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா பல்லவ கிரந்தம் என்பது வந்து நிறைய சமஸ்கிருத சொற்கள் உடையதாக இருக்கின்றது. நீங்க இந்த கெடா என்று சொல்லக்கூடிய அந்த பூஜாங் வேலையில பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்திலேயே எழுதப்பட்ட இந்த அதாவது பல்லவ கிரந்தத்தில் வந்து எழுதப்பட்ட குறிப்புகள் கிடைக்கின்றன. இது ஏன் போல பிலிப்பைன்ஸ்ல கிடைக்கிறது. ஆக இது நான் முதல்லயே சொன்னேன், கம்போடியால வந்து அந்த பல்லவ கிரந்தம் தான் இன்றளவும் வந்து எழுத்துமுறையாக இருக்கு. எனவே இதை எடுத்து சென்றவர்கள் தமிழர்கள். பல்லவன் எடுத்து சென்றிருக்கான், சோழர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள். அப்போ வந்து இத வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதனால இந்த சமஸ்கிருத வார்த்தைகள் வந்து நிறைய வந்து தென்னாசியா முழுக்க இருக்கு. கொரியா ஜப்பான்ல வந்து அவ்வளவா இல்லை. ஆனால் வந்து இந்த சொற்கள் எல்லாம் வந்து இப்ப ஜாமம் அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மலேசியால மலை மொழியில வந்து ஜாமம் என்றால் நேரம் காலம் என்பதற்கான, தமிழ்ல சாமம் அப்படின்னு நம்ம சொல்றோம், சாம கோழி கோயிச்சு அப்படின்னு சொல்றோம். ஆக இதை எடுத்து சென்றவர்கள் தமிழர்கள் தான். இப்பொழுது கூட அந்த அரசியல் வேறுபாடு அந்த காலகட்டத்துல இல்லை, இரண்டுக்கும் வந்து அதாவது சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் உள்ளது. மூன்றாவது வந்து கோயில் மொழியாக வந்து சமஸ்கிருதத்தை வந்து எல்லா அரசர்களும் பாண்டிய அரசர்களும் செய்திருக்கிறார்கள். ஏன்னா பாண்டிய அரசல்ல ஒருத்தர் அத்வைதம் தெரிந்த ஒரு பெரிய பாண்டிய மன்னன் இருந்திருக்கான் என்பதற்கான குறிப்புகளா இருக்கு. ஆக அது அத்வைத ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர்களாக ஒரு பாண்டிய மன்னன் இருந்திருக்கான் அப்படிங்கிற பொழுது இவங்களுக்கு சமஸ்கிருதம் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆக இதை எடுத்து சென்றவர்கள் தமிழர்கள் தான். அந்த சமஸ்கிருதத்தை கோயில் மொழியாக கொண்டு வந்ததும் தமிழ் அரசர்கள் தான். ஆனால் வந்து ராமானுஜர் என்ற பெரியவர் வந்து 11ஆம் நூற்றாண்டில் வந்து இதை மாற்றத்தை கொண்டு வராங்க. அதாவது 9ஆம் நூற்றாண்டிலே ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுல வந்து அவங்க வந்து தமிழ் தான் கோயில் மொழியாக இருக்க வேண்டும், சமஸ்கிருதம் அல்ல என்பதை வைத்தும் 4000 திவ்ய பிரபந்தங்கள் தான் வந்து உண்மையில் தமிழ் வேதம் என்பதற்கான முன்னெடுப்புகள் எல்லாம் வந்து மிக தீவிரமாக தமிழகத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நான் வந்து தனித்தமிழ் முன்னோடிகள் என்று நான் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு பின்னாடி வந்து நீங்க பாத்தீங்கன்னா 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகள்ல வந்து தமிழ் மொழி ஞாயிறு இவங்கெல்லாம் வந்து இந்த பல்வேறு வகையான அந்த முயற்சிகளின் தனிநாயக வழிகளார் இவங்கெல்லாம் நிறைய செஞ்சதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா வந்து தமிழ் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த காலகட்டத்துல வந்து இந்த வித்தியாசம் தெரியல. மொழி ஞாயிறு இருந்திருக்க, பாவாணர் இருந்திருக்காரு. பாவாணர் வந்து ஏகப்பட்ட ஆய்வுகள் செய்து தமிழுடைய முதன்மைத்துவத்தை வந்து பின்னால கொண்டு வர்றாரு. ஆனா அதற்கு முன்னாடியே இதை உணர்ந்துட்டாங்க தமிழ் வைணவர்கள். இதை உணர்ந்து அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றளவும் வந்து கோயில் மொழியாக வந்து வைணவ கோயில்களில் நீங்க கர்ப்பகிரகத்தில் வந்து செய்யக்கூடிய ஒரு மொழியாக தமிழ் தான் இருக்காரு. அதனால அதுதான் அதனுடைய சர்க்கம். ஐயா, இது தமிழ் மன்னர்கள் தான் வந்து சமஸ்கிருதத்தை தமிழ் கோயில்களுக்கு, அதாவது கோயில்களுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்றது சொன்னீங்க. அதுக்கு என்ன காரணம் இருக்கலாம்? எதற்காக வந்து அவர்களுடைய தாய்மொழியை விட்டு, நீங்க சொன்னீங்க தமிழையும் சமஸ்கிருதத்தையும் அவங்க ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் பார்க்கல அப்படின்னு சொல்றீங்க. இருப்பினும் 2 மொழி இருக்கும் பொழுது ஒரு மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு தன்மை எதனால வந்ததுன்னு எதிர்பார்க்கறீங்க? இது பாருங்களேன், இதுல ஒரு சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இப்ப வந்து இந்த நம்ம கொரிய தொடர்பை பற்றி பேசும் பொழுதே வந்து இந்த தொடர்புக்கு அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தா
அவர் பிங் மியோங் மோ வந்து கிம் பிங் மியோ, அவர் வந்து அவர் அடிப்படையா சொல்றாரு, எனக்கு நிறம் வந்து கொஞ்சம் மட்டமா இருக்கு அப்படின்னு. அப்ப வெள்ளை என்பது வந்து ஒரு ஒரு உயர்வான ஒரு இது அப்படிங்கிற ஒரு ஒரு மனப்பான்மை வந்து இருந்திருக்கு. ஓகே, அப்ப அந்த வெள்ளை இன மக்கள் வந்து பேசுகின்ற மொழி வந்து உயர்வாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு யோசனை வந்திருக்கலாம். இது வந்து ஜஸ்ட் கெஸ்ஸிங் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இதை வந்து டாக்டர் பத்மாவதி ரொம்ப அழகாக நாங்க தென்னகத்துல ஆய்வுகள் செய்து போகும்போது ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. என்ன ஆகுதுன்னா வந்து பக்தி என்பது தமிழகத்தில் தான் தோன்றி இருக்கு. பக்தி என்பது தமிழகத்தில் தோன்றி இந்தியா முழுவதும் பரவி இருக்கு. அப்ப இந்த பக்திங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா போர்க்குணம் உள்ள தமிழனுக்கு புறம் அகம் ரெண்டும் இருக்கு. அப்ப இந்த புறம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா வந்து வன்முறை அதிகமாக இருக்கும். அதற்காகத்தான் இந்த அகம் இருக்கு. அகம்ங்கிறது ரொம்ப மென்மையான ஒரு சமாச்சாரம். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, கோயில்கள் எல்லாம் வச்சு பிரம்மதேயம் அப்படின்னு உருவாக்கி, உண்மைய சோழர்கள் வந்து பாண்டிய நாட்டுக்கு படையெடுத்து பண்ணும்போது அவன் செஞ்ச முதல் வேலை என்னன்னா வந்து இந்த பிராமணர்களுக்கான அந்த சதுர்வேத மங்களங்களை உருவாக்கி பிரம்மதேயம் என்று கொடுத்து இவர்களை வந்து அங்க செட்டில் பண்ணி, எதுக்குடா செட்டில் பண்றான் அப்படின்னு பார்த்தா வந்து இவன் என்ன பண்ணுவான், இவன் வந்து பக்தின்னு பேசுவான், வந்து தெய்வத்தை பத்தி பேசுவான், இது இப்படி இருக்கணும், நல்லது செய்யணும், அறநெறிகள் இப்படி இருக்கணும், இது இதனுடைய தர்மம், இது. அப்ப இது என்னன்னு இந்த போர் வெறிய வந்து சமணப்படுத்திருக்காரு. அது ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்க வேண்டும். இரண்டாவது வந்து நீங்க எகிப்து காலத்துல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா வந்து தெய்வம் அப்படிங்கிற பொழுது ஏதோ ஒரு சமாச்சாரம் மேல இருக்கக்கூடிய சமாச்சாரம் அப்படிங்கிற பொழுது அப்ப அது பேசக்கூடிய மொழியும் உன் தாய்மொழியா இருக்கு. அது வேற மொழியில பேசினா தான் வந்து உனக்கு வந்து அந்த ரெண்டு கான்செப்டையும் இணைக்க முடியும். அப்ப அது புரியாத ஒரு மொழியில பேசினா அது தெய்வம் யாவும் ஒண்ணுமே புரியல பாருங்க. புரியாம இருக்கிறதா தெய்வம்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆக அதற்கு வந்து இந்த சம்ஸ்கிருதம் உதவி இருக்கு. மூன்றாவது ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா, நான் முதலே சொன்னேன், சிந்து சமவெளி ஆய்வுகள்லாம் இப்ப காட்டுறது என்னன்னா வந்து இது ரெண்டு இனக்குழு ஒன்னாதான் வளர, அதாவது வந்து ஈரான் ஈராக் அங்க இருந்து அப்படியே வந்திருக்காங்க அவங்க. அப்ப இந்த மத்திய அந்த மிடில் ஈஸ்ட்ல இருந்து இவங்க கிளம்பி வர்றாங்க, ஈரான் ஈராக் அந்த ஏரியால இருந்து அவங்க கிளம்பி ரெண்டு பேரும் ரெண்டு இனக்குழுக்களும் வரும் பொழுது இந்த இரண்டு மொழிகளை பேசுவது போது இந்தியா முழுவதும் இந்தியாவினுடைய ஒரு மொழியாக வந்து இந்த ரெண்டு தான் இருந்திருக்கு இந்திய முழுமைக்கும். அப்போ வந்து இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக வந்து ஒரு காலத்துல பிராங்கா லிங்குவா என்று சொல்லுவாங்க, இந்திய முழுமைக்கு வந்து இணைக்கக்கூடிய ஒரு மொழியாக சமஸ்கிருதத்தை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். ஏன் தமிழ் இல்லைங்கிறது எனக்குமே உள்ள ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா இரண்டுமே ஒரே காலகட்டத்தில் ஒன்றையொன்று சார்ந்து உருவான மொழி குடும்பங்களாக இருக்கும் பொழுது தமிழை ஏன் இவர்கள் முன்வைக்கவில்லை? தமிழ் வந்து ரொம்ப அடக்கமா இருந்துச்சு. அது காரணம் மேபி அது ஒரு இயற்கையான மொழி அப்படின்னு சொல்லலாம், அது நேச்சுரல் லாங்குவேஜ். ஆனா சமஸ்கிருதம் என்பது செய்யப்பட்ட மொழி, செம்மொழி. அது செய்யப்பட்ட மொழியாக இருப்பதனால்தான் வந்து அத சமஸ்கிருதம் என்பதற்கு அதான் பொருள். அப்போ வந்து தமிழர்களே கூட இந்த சமஸ்கிருதத்தை உருவாக்கி இருக்கலாம் இவர்கள். அதாவது இந்த செய்யப்பட்ட மொழினா இப்ப நமக்கு வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் நிறைய இருக்கு பாருங்களேன். இப்ப பாருங்க உலகத்துல எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா தமிழன் வந்து தான் தமிழ் மொழி பேசினாலும் அவன் வந்து அமெரிக்காலையும் இருக்கான், வந்து கொரியாலையும் இருக்கான், ஜப்பான்லயும் இருக்கான். எது கொண்டு போய் சேர்க்குதுன்னா ஐடி தான் கொண்டு போகுது. இப்ப தகவல் துறைக்குன்னு தனியா ஒரு மொழி இருக்கு. அந்த மொழியை வந்து இவர்கள் தெரிந்து வைத்திருப்பதனால் இவர்கள் உலகம் பூரா எங்க வேணாலும் இருக்கலாம். ஓகே, அதே போல சமஸ்கிருதம் என்ற ஒரு, அதாவது இந்தியாவை இணைப்பதற்காக தமிழர்கள் உருவாக்கிய ஒரு மொழியாக சமஸ்கிருதம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை பற்றி இன்னும் நிறைய ஆய்வுகள் நமக்கு தேவை. அது ஏன்னா இப்ப உதாரணமா வந்து பாகவதம் என்று சொல்லக்கூடிய அந்த புராணங்கள் எல்லாம் தென்னகத்தில் தான் உருவாக்கி இன்றளவும் வந்து சமஸ்கிருதம் மிக நன்றாக தெரிந்தவர்கள் தென்னகத்தில் தான் இருக்கின்றார்கள். வட இந்தியாவுடைய மறுவாக இந்த மொழி பேசப்பட்டாலும் அது பிராகிருதத்திலிருந்து வருகின்ற அந்த மொழி. ஆனால் சமஸ்கிருதம் என்பது செய்யப்பட்ட ஒரு மொழி, ஏன்னா அது ஒரு பேச்சு மொழியாக இருந்ததில்லை. ஆனால் தமிழ் என்பது நேச்சுரல் லாங்குவேஜ் என்று சொல்லுவாங்க, அது இயற்கையான மொழி. அது வந்து அப்படியே வளர்ந்துகிட்டே வரக்கூடிய ஒரு மொழி. அதனாலதான் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுனே அப்படின்னு சொல்றாங்க. செயல் மறந்து வாழ்த்துகின்ற அளவிற்கு அது வந்து ஒரு நேச்சுரல் லாங்குவேஜா இருக்கு. ஐயா, நிறைய விடயங்கள் சொன்னீங்க. இப்போ கடந்த ஒரு சில ஆண்டுகள்ல ஏதாவது புதிய தரவுகள் நமக்கு கிடைச்சிருக்கா? நம்ம இதுவரையும் பேசின விடயங்கள்ல ஏதாவது விடுபட்ட முக்கியமான சுவாரஸ்யமான தகவல் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் பகிர்ந்துக்கிட்டு சிறப்பாக இருக்கும். அதுல முக்கியமா ரொம்ப ரொம்ப முக்கியமான சொல்றதுன்னா, நான் முதல்லயே சொன்னேன், மொழி தமிழ் மொழிக்கும் வந்து கொரிய மொழிக்கும் உள்ள தொடர்புகள் அதை பல வகையில நம்ம பார்க்கலாம். அது அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா, இது ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, கொரியா முழுசும் இல்லை, நம்ம பேசக்கூடியது
கொரியாவுடைய தென்னகத்தில் இருக்கக்கூடிய காயா, இப்போ வந்து கிம்ஹே அப்படிம்பாங்க, கிம்ஹே ப்ரொவின்ஸ். அந்த ப்ரொவின்ஸ்ல மட்டும்தான் இந்த நம்ம சொல்லக்கூடிய அத்தனை, உதாரணமாக வந்து முதுமக்கள் தாழி இருக்கு அப்படின்னா, தமிழகத்துல எங்க பார்த்தாலும் முதுமக்கள் தாழி இருக்கு, வடநாட்டுல கிடையாது. அயோத்தியாவுக்கு திரும்ப வர நீங்க வந்து அயோத்தியால போய் பாத்தீங்கன்னா முதுமக்கள் தாழி கிடையாது. தென்னகத்துல முதுமக்கள் தாழி இருக்கு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா வியட்நாம்ல நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா கொரியால பார்க்க முடியுது, ஜப்பான்ல பார்க்க முடியுது. இங்கெல்லாம் தமிழர்கள் போயிருக்காங்க. இதற்கான மிக அழகான தொடர்புகள்லாம் இருக்கு. ஆக தமிழன் எங்கெல்லாம் போனாலும் அங்க பண்பாட்டு சின்னமாக வந்து இந்த கல்திட்டைகள் இருக்கு, இந்த வந்து முதுமக்கள் தாழிகள் இருக்கு. அப்ப இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் வந்து இவர்கள் என்ன பண்றாங்க, குறியீடு, இந்த பானையில கிறுக்கிறது இருக்கு பாருங்க. அத முதல்ல நினைச்சிருந்தாங்க அது வெறும் கிறுக்கல் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா பின்னாடித்தான் வந்து இப்ப மிக சமீபத்து காலத்துலதான் வந்து அது கிறுக்கல் அல்ல, தமிழி என்ற எழுத்துரு உருவாக்கத்தினுடைய ஒரு அங்கமாக அந்த கிறுக்கல்கள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம சிந்து சமவெளியில் பார்க்கக்கூடிய பானையோட்டு கிறுக்கல்கள், தமிழகத்தில் கொடுமணலில் பார்க்கக்கூடிய அந்த பானையோட்டு கிறுக்கல்கள், இந்த கிம்ஹே என்று சொல்லக்கூடிய இந்த கொரியாவில் கிடைக்கக்கூடிய அந்த கரா சொன்னேன் பாருங்களேன், காயல், அந்த காயல் அரசமைப்பில் வந்து இருக்கக்கூடிய அந்த இடத்தில் கிடைக்கக்கூடிய கிறுக்கல் எல்லாம் ஒன்னா இருக்கு. அது ஒரு பெரிய ஆச்சரியமான. அது கிறுக்கல் அல்ல. சரி, அடுத்த நிலைக்கு வரும். இந்த கிறுக்கல் தான் வந்து தமிழி அப்படிங்கிற ஒரு அல்பபெட்டிக்கல் சிஸ்டமா மாறுது. அப்ப நீங்க அல்பபெட்டிக்கல் சிஸ்டமா தமிழின்னு மாறும் பொழுது நம்ம பா அப்படின்னு போடுறோம், மா அப்படின்னு எழுதுறோம், லா அப்படின்னு எழுதுறோம், ஆ அப்படின்னு எழுதுறோம். இந்த எழுத்துக்கள், நான் சொல்லக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் உருவாகும் பொழுது எப்படி தமிழுக்குள்ள வருதோ அதே போல கொரிய மொழிக்கும் வருது. அதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நீங்க இப்போ ஹங்கோல் என்று சொல்லக்கூடிய அந்த மொழியில நீங்க பாத்தீங்கன்னா நம்ம லானாவை இப்படி போடுறோம், அவங்க வந்து அப்படி போடுறாங்க. ஓகே, நெட்டக்குத்தா போடுறாங்க. ஆனா பானாலாம் அப்படியேதான் இருக்கு, மானா அப்படியே இருக்கு, ஆனா வந்து அப்படியேதான் இருக்கு. ஆக இந்த எழுத்துக்கள், அதாவது குறியீடுகள் முதல்ல குறியீப்பட்டு அதுல இருந்து மாறி தமிழியாக வந்து தமிழிலிருந்து நமக்கு வந்து தமிழ் என்ற ஒரு எழுத்துருவாக்கம் நிகழ்கிறது. இது வந்து அதாவது வந்து இது நிகழ்ந்த அதே காலகட்டத்துல வந்து கொரியாவுக்கு போயிடுச்சு. ஆனா வந்து சீன ஆளுமையினால கொரியர்களால தங்களுக்கென்று ஒரு எழுத்தை உருவாக்க முடியாம தவிர்ச்சிட்டு இருந்திருக்காங்க. அது வந்து 15ஆம் நூற்றாண்டில் தான் அது நிகழ்கின்றது. அப்ப அந்த ஹங்கூல் என்ற அந்த எழுத்து உருவாக்கம் உருவான அந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே வந்து எப்படி நம்ம வந்து பானையொட்டி குறியீடுகள் வந்து தமிழியாக மாறி அந்த தமிழில என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்ததோ அந்த மாற்றங்களை வந்து நம்ம கொரிய மொழியும் காணக்கூடியதாக இருக்கு. ரொம்ப ஒரு வெரி எக்ஸைட்டிங் ஃபைண்டிங் இது. நான் இப்ப சமீபத்துல கண்டுபிடிச்சது அது. இரண்டாவது இன்னொரு பெரிய முக்கியமான ஃபைண்டிங் நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு பேராசிரியர் காம்பே அப்படிங்கிறவர் வந்து நட்பானார். அவர் வந்து டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் மேனாள் பேராசிரியர். அவர்கிட்ட நான் இதை பத்தி பேசியிருக்க பொழுது அவர் சொன்னார், நிச்சயம் கண்ண நீங்க சொல்ல ரொம்ப சரி, வந்து இந்த காயல்ங்கிறது வந்து தமிழ்ல இருந்துதான் வந்து அரசமைப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இதுல என்ன இன்னொரு ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த காலகட்ட குரோனிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய சரித்திர குறிப்புகள் எல்லாம் சீன மொழியில் தான் இருக்கும். சமகால சீன மொழி பாத்தீங்கன்னா மாசத்துங் வந்ததுக்கு அப்புறம் மாத்திட்டார். ஆக இப்ப நான் வந்து இந்த சீன மொழியில் இருந்ததை வந்து ஹேஹ்வான் ஓக் அப்படிங்கறத எழுதி கொரியாவில் இருந்த பொழுது சீன மாணவர்கள்ட்ட கேட்டா அவங்களால வாசிக்க முடியல, அதுக்கு என்ன பொருள்னு சொல்ல தெரியல. ஏன்னா கேட்டா அவங்க சொல்றாங்க இது வந்து டெம்பிள் லாங்குவேஜ் அப்படின்னா. அப்போ கோயில் மொழியாக இருக்கக்கூடிய அந்த சீனம் வந்து இப்ப சமகாலத்துல தெரிஞ்சுக்கல. ஆனால் எந்த காலகட்டத்தில் கோயில் மொழியாக இருந்த அந்த சீனம் வந்து ஜப்பானுக்கு போன பொழுது ஜப்பானியர்கள் அதை இன்றும் வைத்திருக்கின்றார். எனவே ஜப்பானியர்களால் மட்டுமே இந்த காலகட்டத்துல வந்து பழைய சீனத்தை எழுதி புரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் தான் காம்பே சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அம்மா வந்து ஹேஹ்வான் ஓக் அங்க வந்த பொழுது அவர் சொன்னது வேற ஒண்ணுமே இல்லை. அவ என்ன சொல்லியிருக்கான்னா, நான் ஒரு பாண்டி நாட்டுக்காரி, நான் பாண்டி நாட்டுல இருந்து வரேன், எங்க ஊர்ல வந்து இரட்டை மீன் தான் வந்து எங்களுடைய சின்னம், இதுதான் எங்களுடைய அரசு சின்னம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இவள் தன்னை பாண்டி நாடு, அந்த பாண்டிய நாடுன்னு சொன்னதை வந்து நீங்க வந்து சீனத்துல எப்படி எழுதினீங்கிறத பத்தி காம்பே ரொம்ப அழகா விரிச்சு சொல்ற. இது வந்து சீன மொழி தெரிந்தவர்களால் தான் புரிந்து கொள்ள முடியும். அப்ப சீனர்கள் வந்து எப்படி வந்து அந்த காலகட்டத்துல பாண்டியர்கள் எப்படி அவர்கள் எழுதினார்கள் அப்படிங்கிறத வச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஹேஹ்வான் ஓக் அப்படிங்கிறது வந்து அந்த அம்மாவோட பேர் இல்ல. ஹேஹ்வான் ஓக்னா அதனுடைய பொருள் என்னன்னா, நான் ஒரு பாண்டிச்சி, நான் ஒரு பாண்டி நாட்டுக்காரி
அப்படிங்கிறது தான். அப்படின்னு இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒண்ணு. ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம்.